வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படினாலே ஹாலிவுட்டோட தலைநகரம் அப்படினே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹாலிவுட் படங்கள்ல அழியிற மாதிரி அவங்களே படம் எடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2012 படத்திலே பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி டப்பு வெடிக்கிற மாதிரி படம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபிக்ஷனலா படமா மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு நிகழ்வு இப்ப ரீசெண்டா ரியலாவே நடந்துச்சு. எஸ், கடைசி வாரம் ஃபுல்லாவே உலகம் ஃபுல்லா ரொம்ப வைரலான விஷயமே லாஸ் ஏஞ்சல்ஸோட ஃபயர் இன்சிடென்ட் தான். சோ அந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட் எப்படி ஏற்பட்டுச்சு, அதனால நேர்ந்த சேதாரங்கள்லாம் என்ன, இந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருந்த காரணங்கள் என்ன, அதுக்கெல்லாம் மேல இந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மூலமா நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போலாம். கூடவே லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்க. இது ஜனவரி மாசம் 7ஆம் தேதி காலை பொழுது அந்த ஒரு நாள்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிற பாலிசேட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சிறுசா ஒரு தீப்பொறி உருவாக ஆரம்பிக்குது. அந்த ஒரு தீப்பொறி பாத்தீங்கன்னா கொஞ்சமா பரவி காட்டு தீயா மாறுது. இப்படி பாலிசேட்ஸ்ல காட்டு தீ உருவாயிட்டு இருந்த அதே நாள் இரவு இன்னும் 2 பிளேஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல காட்டு தீ உருவாகுது. அதுதான் ஈட்டன் அண்ட் ஹஸ்ட். இப்படி இந்த 3 பிளேஸ்ல உருவான இந்த காட்டு தீ பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாட்கள் வெறித்தனமா பரவ ஆரம்பிக்குது. இதனால எக்கச்சக்கமான சேதாரங்கள் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. தீயணைப்பு துறையினர் இதை அணைக்கிறதுக்கு வெறித்தனமா போராடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போராடிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இவங்களோட நம்பிக்கைக்கு மிகப்பெரிய இடி உழுகிற மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற எக்கச்சக்கமான பிளேசஸ்ல தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் இவங்களோட காதுகளை எட்டுது. அது என்னென்ன பிளேஸ்னா கென்னத், லிடியா, ஆர்ச்சர், வுட்லே அண்ட் சன்செட் அப்படின்ற இந்த பிளேஸ் எல்லாத்துலயுமே தீ பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அந்த ஒரு நியூஸை கேட்ட உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, யூஎஸ் கவர்மெண்ட்டுக்குமே என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா ஒரு பிளேஸ் 2 பிளேஸ்ல தீ இருந்தா கூட ஓரளவுக்கு சமாளிச்சு அணைக்க முடியும். ஆனா ஒரே டைம்ல அட் டைம்ல இத்தனை பிளேஸ்ல மொத்தமா தீ பிடிச்சு எரியுது அப்படின்னா அது அணைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? சோ அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா போராடுறாங்க. அப்படி போராடி கிட்டத்தட்ட 1 வாரம் கிடக்குது. அந்த 1 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த காட்டு தீ எக்கச்சக்கமான சேதாரங்களை லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லா கிரியேட் பண்ணிருது. அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த 1 வாரத்துல ஏற்பட்ட இந்த காட்டு தீனால பாத்தீங்கன்னா 40,000 ஏக்கர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதுல 12,000 வீடுகள் தீக்கு எறையா இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் இருப்பிடமா கொண்ட கிட்டத்தட்ட 1,80,000 மக்கள் லாஸ் ஏஞ்சல்ஸை விட்டு இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. 24 பேர் பாத்தீங்கன்னா இந்த காட்டு தீக்கு எறையாகவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஜேபி மார்கனோட எஸ்டிமேஷன் படி இந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட்னால அமெரிக்கால மட்டும் கிட்டத்தட்ட 50 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இழப்பீடு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,32,000 கோடி இந்த ஃபயர் இன்சிடென்ட்னால இழப்பீடு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி மார்கன் வெளியிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு காட்டு தீ எவ்வளவு பெரிய சாதாரத்தை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இவ்வளவு சாதாரத்தை கிரியேட் பண்ண இந்த ஒரு காட்டு தீ எப்படி உருவாச்சு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த காட்டு தீ ஏற்பட்ட காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசம் 2025 இல்லையா? இந்த ஜனவரி மாசம் காட்டு தீ ஏற்பட்டதான் பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மழைக்காலம். சோ மழைக்காலத்துல எப்படி இவ்வளவு பெரிய காட்டு தீ வந்துச்சு அப்படின்றதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. இந்த ஒரு கேள்விக்கான முக்கியமான பதிலா ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரி என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காட்டு தீ மழைக்காலத்துல ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் என்னன்றத முதல்ல பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜியோகிராபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தான். எஸ், இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சதர்ன் கலிபோர்னியா இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது தெற்கு கலிபோர்னியா இருக்கு பாத்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு பெருசா மழைப்பொழிவை பெறவே இல்ல. சோ அதனாலேயே அந்த பகுதியில இருந்த ஈரப்பதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சாம். சோ மழைப்பொழிவும் கம்மியாயிருச்சு, ஈரப்பதமும் கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும், தாவரங்களும் பெருசா பூத்து குலுங்காது பசுமையா இருக்காது இல்லையா? சோ அதுவும் என்ன ஆகும், ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ அது ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அதுல இருந்து வர்ற காற்று மட்டும் நான் குளுக்குளுனா வரும், அதுவும் ட்ரையா தானே வரும். சோ 2025 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மழைப்பொழிவும் கம்மியா இருக்கு, ஈரப்பதமும் கம்மியா இருக்கு, வீசுற காற்றும் வெக்கையா இருக்கு. இது கூட சேர்ந்து இன்னொரு ஆடானா ஒவ்வொரு வருஷமும் இந்த சதர்ன் கலிபோர்னியாக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான காற்று வீசுமோ, அதுதான் சாண்டா ஆனா காற்று. இந்த காற்று பாத்தீங்கன்னா ராக்கி மவுண்டன் அப்படின்ற ஒரு மவுண்டன்ல இருந்து கீழ் நோக்கி வீசும். இப்படி வீசுற இந்த ஒரு காற்று எப்பயுமே பாத்தீங்கன்னா வெக்க காற்றா தான் இருக்கும். இந்த வெக்க காற்றால ஏற்பட போற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆல்ரெடி கீழே இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே ஈரப்பதம் கம்மியா இருக்கறனால ட்ரையா இருக்கு. அதே நேரத்துல அது வெக்க காத்தை வீசிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மேல இருந்து ஒரு வெக்க காற்று சர்ன்னு கீழே வர்றப்ப இந்த தாவரங்களை கொஞ்சம் மிச்சம் இருக்கிற ஈரப்பதத்தை இதுவே உறிஞ்சு எடுத்துட்டு போயிரும் இல்லையா? அப்படி உறிஞ்சு எடுத்துட்டு போச்சு அப்படின்னா கீழே இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிரும் இல்லையா? சோ அப்படி கம்ப்ளீட்டா எல்லாமே ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பாசிபிள் சின்ன ஸ்பார்க் கிரியேட் ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயா மாறதுக்கான பாசிபிள் அதிகம் இல்லையா? சோ அப்படிதான் இந்த ஒரு காட்டுத்தீ நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா பீட்டர் ஹால்மஸ் அப்படின்ற கிளைமேட் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இத பத்தி நியூயார்க் டைம்ஸ்க்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அந்த ஆர்டிகல்ல எக்கச்சக்கமான டார்க் ட்ரூத்தையும் சொல்லியிருந்தாரு. அது கூடவே பல விஷயங்களையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த உலகத்தோட டெம்பரேச்சர் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதுல முக்கியமா 2023 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இதுவரைக்கும் மனித வரலாறு கண்டாத ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது 2016 வருஷம் நிலவன வெப்பநிலையை விட அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கடைசி 1,00,000 வருஷத்துல மனிதன் கண்டாத அளவுக்கு அதிகமான வெப்பநிலையை கொண்ட வருஷமே 2023 தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு.
இதுக்கெல்லாம் மேல அந்த வருஷத்துல வெளியான கிரீன் ஹவுஸ் கேசஸோட அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இப்படி அதிகரிக்கிற வெப்பநிலை பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்க ஐஸையும் உருக வச்சு கடல் மட்டத்தோட அளவையும் அதிகரிக்குது. இதனால எக்கச்சக்க பாதிப்புகள் மனிதனுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ல குறிப்பிட்டிருக்காரு. இவர் குறிப்பிட்டதுக்கெல்லாம் மேல 2024 வருஷம் 2023 வருஷம் டெம்பரேச்சர் ரெக்கார்டை உடைச்சு இந்த உலகத்தோட ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்ற ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிருச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எப்படி இருந்துச்சு, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பூமியோட டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். 1850 காலகட்டத்தில இருந்து 1900 காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசா டெவலப் ஆகவே ஆரம்பிக்கலாம். சோ அதனாலே அந்த காலகட்டத்தை ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 13.7 டிகிரி செல்சியஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1900 அப்புறம் தான் பூமியில இண்டஸ்ட்ரீஸ் பயங்கர வேகமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டம் தான் இண்டஸ்ட்ரியல் எரான்னு சொல்றாங்க. இப்படி இண்டஸ்ட்ரீஸ் பயங்கர வேகமா டெவலப் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, இது இந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரால இருந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அதை விட 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டே போட்டிருந்திருக்காங்க. அதுதான் பாரிஸ் அக்ரிமெண்ட். அதுக்காக 2 டிகிரி செல்சியஸ்னா 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்குலாம் போக விட்டுறக்கூடாது. 1.5 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகும். அதவே நம்ம ரீச் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்றதான் அந்த அக்ரிமெண்டேவும். அதாவது நமக்கெல்லாம் புரியுற மாதிரி சொன்னா பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸை தொற்ற விடக்கூடாது அப்படின்றதான் அந்த அக்ரிமெண்டோட நோக்கமாவே இருந்துச்சு. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ் தொற்றுச்சு அப்படின்னா பூமியில கிளைமேட் சேஞ்சஸ்னால எக்கச்சக்கமான கேட்டாஸ்ட்ராஃபிஸ் நடக்கும் அப்படின்றது அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னதான் இந்த அக்ரிமெண்ட் நல்ல எண்ணத்தோட போடப்பட்டாலும் கடைசி 10 வருடங்களாம் இந்த அக்ரிமெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணப்பட்டுச்சான்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. ஏன்னா கடைசி 10 வருஷத்துல பல வருடங்கள் பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கு. அதுலயும் 2024 வருஷம், அதாவது போன வருஷம் அவங்க எதிர்பார்த்த கட் ஆஃப் விட பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமாய் 15.10 அப்படின்ற அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. சோ அவங்க பிக்ஸ் பண்ண அளவை விட அளவுக்கு அதிகமா ஆயிடுச்சுனாலே பூமி எக்கச்சக்கமான கேட்டாஸ்ட்ராஃபியை சந்திக்கும் இல்லையா. அதுல ஒண்ணுதான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் அப்படின்னு கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க. எஸ், இப்படி பூமியோட சராசரி வெப்பநிலை அளவுக்கு அதிகமானது தான் பூமியோட சராசரி மழை அளவையும் கம்மி பண்ணிருக்கு. அப்படி கம்மி பண்ணனால தான் காட்டுல ஈரப்பதமும் கம்மியா இருக்கு. அதனால தான் தாவரங்களும் வாடி இருக்கு. அப்படி தாவரங்கள் வாடினால தான் ட்ரை ஏரும் வீசிருக்கு. அது கூடவே சாண்டாயான காற்றும் சேர்ந்தனால இந்த ஒரு மிகப்பெரிய காட்டு தீ உருவாயிருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அதுக்காக இதுக்கு முன்னாடி கலிபோர்னியால வைல்டு ஃபயர் ஏற்பட்டதே இல்லையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அங்க எக்கச்சக்கமான காட்டுத்தீ வரத்தான் செஞ்சிருக்கு. ஆனா அப்படி வந்த எல்லா காட்டுத்தீயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ளதான் வரவே செஞ்சிருக்கு. ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா கலிபோர்னியாக்கு ரொம்ப ட்ரையான வெதர் சீசன். ஆனா இந்த வருஷம் ஜனவரி மாசம், அதாவது மழை காலத்திலேயே காட்டுத்தீ வந்ததுதான் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கிரியேட் பண்ணிருக்கு. இதோட இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் நியூ இயர் அப்ப மக்கள் ஏற்படுத்தின ஃபயர் கிராக்கர்ஸ்னால தான் இந்த காட்டுத்தீ உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதை இன்னும் கிளியர் கட்டா கன்ஃபார்ம் பண்ணல. ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. ஆனா என்னத்தை தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர்க்காக பல ரீசன்ஸ் சொன்னாலும் கிளைமேட் சயின்டிஸ்டான பீட்டர் கால்மஸ் ஒரு ரீசன் சொல்றாரு. அது உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்குது. அந்த ரீசனை பல பேர் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. எஸ், இந்த பீட்டர் கால்மஸ் ஒரு கிளைமேட் சயின்டிஸ்ட். இவர் 2008 காலகட்டத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற அல்டாடேனா அப்படின்ற ஒரு சின்ன பகுதியில தான் வசிச்சு வந்துட்டு இருந்தாரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த பகுதியை பார்த்தா பசுமையில பூத்து குலுங்குமா, எங்க பார்த்தாலும் புல்வெளியா தான் இருக்கும், மரங்கள் எல்லாமே பச்சை பசேன்னு இருக்குமா. அந்த டைம்ல எக்கச்சக்கமான பறவைகள் மரங்கள்ல வந்து நிக்குமா. அதுல குருவி கூவுறதுல இருந்து கிளிகள் பேசுறதுல இருந்து எல்லா பறவைகளுமே பார்த்தா மரத்து மேல உட்காந்து செம்ம ஜாலியா இருக்குமா. அந்த டைம்ல பார்த்தா அவரோட மைங்க எல்லாருமே பார்த்தா பசுமை இருக்கிற இடத்துல பார்த்தா நல்லாவே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அன்டில் 2012 வருஷம் வரைக்கும். எஸ், 2012 வருடத்துக்கு அப்புறம் புவி வெப்பமயமானது அவரால் கண்கூடாவே பார்க்க முடியுது. சோ அதனாலே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேலை பார்த்துட்டு இருந்த நாசால இருக்கிற ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரேட்டரியில இருந்து வெளியே வந்து ஒரு கிளைமேட் சயின்டிஸ்டா மாறுறாரு. அப்படி மாறினதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எக்கச்சக்கமான கிளைமேட் புக்ஸை படிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கிளைமேட் சேஞ்சஸையும் மெஷர் பண்றாரு. அப்படி அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்திலே சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா கலிபோர்னியால, அதுலயும் முக்கியமா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வெப்பம் அதிகமானது அவரால் கண்கூடாவே பார்க்க முடியுது. இதனாலே அதுக்கு முன்னாடி வரைக்கும் பசுமையா பூத்து குலுங்கிட்டு இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்ப அடிக்கடி காட்டுத்தீனால அஃபெக்ட் ஆறத அவரே பார்க்கறாரு. சோ இப்படியே பார்த்தீங்கன்னா காலங்கள் ஓட ஆரம்பிக்குது. 2020 வருஷமும் வருது. அந்த ஒரு காலகட்டத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு இன்டென்ஸான ஹீட் வேவ் வந்து தாக்குது. அப்படி தாக்குனதுல அங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த எக்கச்சக்கமான மக்கள் போய் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல அட்மிட் ஆறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கிளைமேட் சயின்டிஸ்டான பீட்டர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரையும் இந்த ஹீட் வேவ் தாக்குது. சோ அப்படி தாக்குறப்ப அதனால ஏற்பட்ட தாக்கத்தை அவரால் உணர்றப்பதான் ஆத்தாடி நம்ம உலகத்துல எவ்வளவு தூரமான வெப்பம் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருதுன்னு அப்பதான் அவரே ஃபீல் பண்றாரு. அப்படி ஒரு ஃபீல் பண்ண அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து ஃபியூ மைல்ஸ் தொலைவிலேயே ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீயும் ஏற்படுது. அந்த காட்டுத்தீக்கு பேர் பாப்கேட் ஃபயர் அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காங்க. அந்த காட்டுத்தீ பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய சேதத்தையே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த காட்டுத்தீனால ஏற்பட்ட புகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நம்ம பீட்டரோட வீட்டை சுத்தியே சூழ்ந்துட்டு இருந்திருக்கு. சோ அந்த புகையினாலேயே ஒரு வாரம் பாத்தீங்கன்னா பீட்டரோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமா அந்த அளவுக்கு பெருசா நல்லாவே சுவாசிக்கவும் முடியல. அவங்களோட கை கால்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மரமரத்து போன மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கு கிரியேட் ஆச்சாம். சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவரே ஃபீல் பண்றாரு, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இனிமேல் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பிளேஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத அப்படி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல, அதாவது 2022 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பீட்டரோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா நார்த் கரோலினால ஜாப்பும் கிடைச்சிருது. அப்படி ஜாப் கிடைச்ச உடனே இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் அவரோட ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து காலி பண்ணிட்டு நார்த் கரோலினாக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. அப்படி அவர் இந்த நார்த் கரோலினாக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வருஷம் 2025ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உருவாகி இருந்திருக்கு. இந்த ஒரு காட்டுத்தீனால எரியான எக்கச்சக்கமான பிளேசஸ்ல பீட்டர் அடிக்கடி யூஸ் பண்ற சில பிளேசஸும் அடங்கியிருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அவர் அடிக்கடி உட்கார்ந்து காஃபி குடிக்கிற காஃபி ஷாப்பு, அவரோட குழந்தைகளும் போற சர்ச் அண்ட் அவரோட பெட்டை அடிக்கடி கூட்டு போற பெட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு எல்லா பிளேஸுமே கம்ப்ளீட்டா தீக்கு இறையாயிருச்சு. ஏன் அவர் வாழ்ந்துட்டு இருந்த வீடு கூட பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தீக்கு இறையாயிருச்சு. இந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பீட்டருக்கு கண்கள்ல கண்ணீர் தான் அழுப்புக்கு அதிகமா வர வைக்குது. அப்படி வர வைக்கிறத மட்டும் இல்லாம அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பேரழிவு தொடக்கம் மட்டும்தான். இதுக்கு அடுத்து மனிதர்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இது பூமியில நடக்கிற முதல் இன்சிடென்ட்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இதை விட பெரிய பெரிய இன்சிடென்ட், இதே மாதிரி இன்சிடென்ட் இந்த உலகத்துல நடக்க தான் செஞ்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அதே அமெரிக்கால இருக்கிற ஹவாய் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளேஸ்ல 2023 வருஷம் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ, 2021 வருஷம் பசிபிக் நார்த் வெஸ்ட்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹீட் டோம், லாஸ்ட் வருஷம் அதாவது 2024 வருஷம் நார்த் கரோலினால ஹரிக்கன் ஹெலினால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் அமெரிக்கால ஆல்ரெடி நடந்திருக்கு. இது அமெரிக்கால மட்டும் கிடையாது, அமெரிக்காவை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ, மொரோக்கோல ஏற்பட்ட ஓயாசிஸ், துபாயில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃப்ளட், ஏன் இந்தியால பார்த்தோம்னா வெயில் காலத்துல அளவுக்கு அதிகமான வெயில் நம்மளை வாட்டி வதைக்குது இல்லையா, அந்த வெயில் காலத்துல நம்மளால வெளியே போகவே பயப்படுறோம் இல்லையா. சோ அதுக்கு காரணமே இந்த ஒரு மிகப்பெரிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான். சோ இந்த ஒரு பேரழிவுகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மனிதர்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த பேரழிவுகள் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே மனிதர்களாகிய நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ஹால்னஸ் சொல்றாப்ல. மனிதர்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்றதுக்கான ரீசனை சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ். அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அளவுக்கு அதிகமா நம்ம வெளிப்படுத்துறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எப்படி வெளிப்படுது, ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்லப்படுற புதைப்படிப்பு எரிபொருட்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெட்ரோலியம் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ரோலியம் பொருட்களை நம்ம அளவுக்கு அதிகமா எரிக்கிறதுனால வெளிப்படுற கேசஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் புளோரினேட்டட் கேஸ் அப்படின்ற இந்த மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேசஸ் அளவுக்கு அதிகமா அட்மாஸ்பியர்ல எக்ஸ்போஸ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரியான உலக வெப்பமயமாதல் அப்படின்றது அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா அமெரிக்காலயே நடக்குது. ஏன்னா அமெரிக்கால அளவுக்கு அதிகமா கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிப்படுத்துறதே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் அப்படி தான் சொல்றாங்க. ஏன்னா டெய்லி லைஃப்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால அளவுக்கு அதிகமா காரும் யூஸ் பண்றாங்க, பிளேனும் யூஸ் பண்றாங்க, ட்ரெயின்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ட்ரக்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா. சோ அது ஒவ்வொன்றுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஃபியூயல் அளவுக்கு அதிகமா எரிக்கப்பட்டு இந்த மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா அமெரிக்கால யூஸ் பண்ற இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்ஸ் கிட்டத்தட்ட 94% ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோலத்தை எரிச்சு கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிப்படுத்துற வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணவே செய்யறாங்க. சரி, டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் தான் அமெரிக்கால இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேசஸ் அளவுக்கு அதிகமா வெளிப்படுத்துதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதாவது அமெரிக்கால உருவாக்குற எலக்ட்ரிசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவலை பர்ன் பண்றதுனால மட்டும் 60% ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறாங்களாம். இந்த 60% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்காக ஃபாசில் ஃபியூவலை பர்ன் பண்றாங்க பாத்தீங்களா, அதனால ஏற்படுற கிரீன் ஹவுஸ் கேசஸும் பாத்தீங்கன்னா அங்க அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் போனோம் அப்படின்னாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா எனர்ஜி ஜெனரேட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஃபாசில் ஃபியூவல் பர்ன் பண்ணதான் படுது. அதுல இருந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளியே போக தான் செய்யுது. அதுக்கடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியல் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ற எக்கச்சக்கமான ப்ராடக்டான எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டான ஏசி, ஃப்ரிட்ஜ், வெண்டிலேஷன் யூஸ் பண்றது, ஹீட்டிங்காக யூஸ் பண்றது, கூலிங்காக யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரிலீஸ் பண்ண தான் செய்யுது. அதுக்கடுத்து நம்ம ஃபைனலா வந்தோம்னா அக்ரிகல்ச்சர் சைடு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான அளவுல கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிப்பட தான் செய்யுது. அப்படி அளவுக்கு அதிகமா கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிப்படுறதுனாலே பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னாலே பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது புவி வெப்பமயமாதல் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அது உருவாகுது. இந்த புவி வெப்பமயமாதல் தான் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கிளைமேட்டிக் சேஞ்சஸையும் கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் உருவாறதுக்கு முக்கியமான காரணமாவே மனிதர்களாகிய நாம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் சொல்றாரு. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியையும் இதுல வைக்கிறாரு. 2016ல இருந்து இந்த உலகத்துல வெளியாகிற 80% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வேற எங்க இருந்து வெளியாகல, இந்த உலகத்தோட டாப் 57 கம்பெனிஸ்ல இருந்து தான் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்றாப்ல. இதுல பிரைவேட் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் கம்பெனிஸும் அடங்கி இருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 1954 காலகட்டத்திலேயே இப்படி
இப்படி அளவுக்கு அதிகமான ஃபாசில் ஃபியூலை எரிச்சா அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும், அதனால புவி வெப்பமயமாதல் அதிகமாகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அவங்களுடைய பிசினஸ்க்காகவே தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாமர மக்கள் நிறைய பேர் இப்ப அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதுலயே 2016 வருஷம் நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிக்கஸ்ட் கம்பெனிஸ் சில கம்பெனிஸ் 1963 வருஷமே எலக்ட்ரிக் காருக்கான டெக்னாலஜி பேட்டன்ட்டையும் லோ எமிஷன் வெஹிக்கிள்கான பேட்டன்ட்டையும் வாங்கிட்டாங்களா. ஆனா என்னதான் என்விரான்மெண்டலுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க இந்த ஒரு பேட்டன்ஸ் 1963 வருஷமே வாங்கினாலும் கடைசி 50 வருஷமா இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரி வராது, அது சரி வராது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே தான் இருந்தாங்களே தவிர அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான தீவிர முயற்சியிலும் ஈடுபடவே இல்லையா. இப்படி ஒரு பக்கம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பேட்டன்ட் எல்லாம் தள்ளி போட்டுட்டே இருந்தாலும் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா இவங்க ஃபாசில் ஃபியூலை எரிச்சு வெளிப்படுத்துற கார்பன் டை ஆக்சைடு அளவை நாங்க கணக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்குன்னு ஒரு தனி ரிசர்ச் கமிட்டி அமைச்சிருக்கோம். அந்த கமிட்டியும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களுடைய அளவீடுகள் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, இது கிளைமேட்டுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு கண் துடைப்புக்கு பதில் சொல்லிட்டே தான் இருந்தாங்களாம். ஏன்னா அந்த கமிட்டி அமைச்சதே யாரு, இந்த கம்பெனிஸ் தானே. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இதை ரொம்ப நாளா மறைக்க முடியல. 2008 வருஷம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அந்த வருஷம் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் அந்த வருஷம் கூட எப்படி ஒத்துட்டு இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் தான் கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்னதான் ஒத்துக்கிட்டாலும் 2024 வருஷம் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளியாகிறது வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போதே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. ஏன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸான சோலார் எனர்ஜி அந்த அளவுக்கு பெருசா யூஸ் பண்றது இல்ல. அப்படி யூஸ் பண்ணாலும் அதுல பெருசா மணி கிடைக்காது அப்படின்றது கம்பெனிஸ்க்கு நல்லா தெரியும். அப்படின்றதுனாலதான் அதை கம்பெனிஸ் பெருசா யூஸ் பண்றதே இல்ல. இப்படி ஒரு பக்கம் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளிப்படுத்துறதோட மட்டும் இல்லாம நாங்க இன்னும் புதுசா இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கிறோம், இன்னும் நம்ம நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லியும் எக்கச்சக்கமான காடுகளை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசல நடக்க போற கன்வார் யாத்ராக்காண்டி கிட்டத்தட்ட 1,12,000 மரங்களை வெட்டுறதுக்கு பிளான போட்டு வச்சிருக்காங்க. கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டுக்காக ஐலாண்ட் ஆஃப் நிக்கோபார்ல கிட்டத்தட்ட 1 கோடி மரங்களை வெட்டுறதுக்கு பிளான போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டிகர்ல ஒரு கோல் மைனிங் அமைக்கிறதுக்காண்டி 2 லட்சம் மரங்களை வெட்டுறதுக்கு பிளான போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வறட்சியா இருக்க ராஜஸ்தான்லயும் பவர் ப்ராஜெக்ட் அமைக்கிறதுக்காண்டி 1 லட்சம் மரங்களை வெட்டுறதுக்கு பிளான போட்டு வச்சிருக்காங்க. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸையும் வெளிப்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸை கட்டுப்படுத்துற மரங்களையும் வெட்டுறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல மனிதரோட வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும், மாடர்னா வேற லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். ஆனா அப்படி வளர்ச்சி அடைந்த அந்த காலகட்டத்துல பூமி நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு பிளேஸா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ மனிதர்கள் நம்மளுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதே நேரத்துல நம்ம பூமியை பாதுகாக்கிறது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளும் இந்த உலகத்துல வாழ முடியும், நம்மளுக்கு அடுத்து வர நம்ம தலைமுறையினரும் இந்த பூமியோட இயற்கையை ரசிச்சு வாழ முடியும். சப்போஸ் இதுல இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகி வளர்ச்சி மட்டும் மேல போயிட்டு பூமியை பாதுகாக்கிறது கீழே போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறையினர் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.